வணக்கம் நேர்களே, ஆஹாக்க நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். ஆஹாக்க நிகழ்ச்சியில் இங்கே பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற இந்த அமளி துமளிகளை நாம் எமது நேர்களுக்கு தொடர்ச்சியாகவே தந்து கொண்டிருக்கின்றோம். பிரெக்சிட் தொடர்பான ஒரு விரிவான விளக்கமாகவும் இப்பொழுது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயமும் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய கதை ஒன்று பிரித்தானிய பாராளுமன்றம் ஒழுகி கொண்டிருக்கிறது. மழை தண்ணீர் உள்ளுக்கு ஒழுகி ஒரு பாராளுமன்ற அமர்வே நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அது தொடர்பான செய்திகள் நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. புதிதாக ஒரு சொல்லை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஃப்ளக்ஸ் டென்ஷன் என்கின்ற ஒரு சொல்லை புதிதாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த பிரெக்சிட் போட்டு படுத்துகின்ற பாடு சாதாரணமான விஷயம் அல்ல. பொதுவாகவே பிரெக்சிட் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் இங்குள்ள ஆங்கில மீடியாக்களை பார்த்தாலே குழம்பி போகின்ற அளவுக்கு, பார்க்கின்றவர்கள் குழம்பி போகின்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மாறி மாறி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த கடந்த வாரம் என்ன நடைபெற்றது, இப்பொழுது என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் பேசுவோம். ஜோஹரண்ணம் இங்கே எங்களோடு இருக்கின்றார். அவரோடு நாம் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் ஜோஹா. வணக்கம். பிரெக்சிட் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி உங்களுக்கு. இப்போ இன்று என்ன மாற்றம்? சுருக்கமாக சொல்லுவார் இருந்தால், இந்த தினப்பலன் வாரப்பலன் என்று இருக்கு தானே, அதே மாதிரி உங்கள் ராசி பலன் என்ன என்று பார்க்குற அளவுக்கு தினசரி நிகழ்ச்சி மாறுறது. உதாரணமாக இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக நேற்றைய தினம் சில தகவலை எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுக்கும் பொழுதே ஒரு சந்தேகம் வந்தது, நாளை வரை இது தாக்கு பிடிக்குமாண்டு. உண்மையில் நடந்தது. நேற்று எடுத்த செய்தி இன்றைக்கு பழைய செய்தியாகிவிட்டது. இன்று உண்மையில் இதுவரை கதைத்தது, நாங்கள் எமது முதலாவது நிகழ்ச்சியோ இரண்டாவது நிகழ்ச்சியில் 30 ஜூன் 2019 விலகலாம் என்ற ஒரு விஷயத்தை கதைத்திருந்தோம். நாங்கள் கலியகத்தில் கதைத்து கொண்டிருக்கும் போது அது 22 மேயாக மாறியிருந்தது. அப்போ எனக்கே குழப்பமாக இருந்தது, நான் பிள்ளையான தகவலை கொடுத்து விட்டேனோ இல்லையோ என்று. இன்றைக்கு மீண்டும் குருடி கதவை திறவடி 30 ஜூனில் வந்து நிற்கிறது. இப்போ என்ன நடக்கிறது பாராளுமன்றத்தில் என்றால், பாராளுமன்றமாக நடக்காத ஒரு நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை தங்கள் கையில் எடுத்து சரி விளங்குது. பாராளுமன்றமாக நடக்கல, அவங்க ஒவ்வொருத்தர கையிலேயும் பாராளுமன்றம் இருக்குது. தங்களோட கையில் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அது கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் சரி, மற்ற பார்ட்டியாக இருந்தாலும் சரி, பேக் பெஞ்சாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ எப்படி நடக்க என்றால், தாங்கள் கொண்டு வர ஒரு விஷயத்தை வாக்களிப்புக்கு விடுவோம். அவங்க சொல்கிறதுலேயும் ஒன்று தான், நீங்கள் ஒரு முறைக்கு வாரீங்கள் இல்லை, நாங்கள் ஒரு முறைக்கு வருவோம். அதாவது இதுதான் விஷயம், கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதுதான் என்று ஒரு 8-10 விடயங்களை கொண்டு வந்தான். ஆப்ஷன் 1, 2, 3 என்று நோ டீல், ஒன்றுமில்லாம் பிரிவோம், இதோடு சேர்த்து பிரிவோம், அதாவது ஒரு ஒப்பந்தத்தோடு சேர்த்து பிரிவோம், சரி இல்லாத பட்சத்தில் 2வது பொதுஜன வாக்கெடுப்புக்கு போவோம், அது பிழைக்கிற பட்சத்தில் எலெக்ஷனுக்கு போவோம். இப்படி 8 விஷயங்கள். அதே சபாநாயகர் அதில் ஒரு 4 தெரிவு செய்து சரி ஓட்டுக்கு விடுவோம். அந்த பாராளுமன்றத்தில் நடந்த ஓட்டே ஒரு பகடிக்கிடமான நிலைமையாக இருந்தது. முன்பு நடந்த வாக்களிப்பில் எல்லாம் 200 வித்தியாசம், 180 வித்தியாசம் என்று. கடைசியாக நடந்த வாக்களிப்புகளில் சரியாக 310 என்று ஒரு வாக்களிப்பு வந்திருக்கின்றது. பத்தாக்குறைக்கு சபாநாயகரே வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். 23 வருஷத்துக்கு பிறகு ஒரு சபாநாயகர் வாக்களிச்சிருக்கிறார். அந்த போதாத சந்தர்ப்பத்தில் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவருடைய விவகாரம் என்னவென்றால், அந்த வெளியிலிருந்த விடயங்களை கொண்டு வந்து இவர்கள் கொண்டு வருவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே அவர் அந்த இல்லை என்றதுக்காக வாக்களித்திருந்தார். 1973 நினைக்கிறேன், மாஸ்டர் ட்ரீச்சி அந்த உடன்படிக்கையின் போது கூட முன்பு சபாநாயகர் இருந்த பெண்மணி ஜோன் மேயருக்காக வாக்களித்திருந்தார் என்றும், அவர் வாக்களித்தது ஒரு வாக்கு காணாதென்று, ஆனால் எண்ணிய போது அது ஏற்கனவே ஒரு வாக்கு கூட இருந்தது, பிழையாக எண்ணப்பட்ட ஒரு விவகாரம் இந்த நடந்தது. சரி, இப்பொழுது பேச்சுவார்த்தை இதுவரை நாங்கள் சென்ற வாரம் கதைக்கும் பொழுது 22 மே பிரிவதாக இருந்தது. ஆனால் இவர்கள் 22 மே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் 12 ஏப்ரல், இந்த மாதம் 12ஆம் தேதிக்குள் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். எலெக்ஷன் வருது, அங்கால எலெக்ஷன் வருது, நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டு நிற்கலாம். அதற்காக இங்கே பிரித்தானியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஆகவே 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள் இவர்கள் முடிவுக்கு வந்து
அந்த 10ஆம் தேதி அந்த முடிவை அங்கே ஐரோப்பிய பாராளுமன்றத்தை அறிவிக்கணும். ஓகே, நாங்கள் பிரிகிறோம் இல்லை, அல்லது இதுதான் எங்களுடைய முடிவென்று. அந்த 10ஆம் தேதி ஐரோப்பிய பாராளுமன்ற தலைவர்கள் எல்லாரும் இது விசேட உச்சி மாநாடு ஒன்றை நடாத்துகிறார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த மாதம். அப்போ அங்கே தான் அவர்கள் அன்றைக்கு எடுக்கிற முடிவை பொறுத்து தான் என்ன நடக்கும் என்று தெரிய இருந்தது. இது இப்படி இருக்க நேற்றைய தினம் நாங்கள் தெரியாத ஒரு விடயம் இன்று காலை செய்தியாக வந்தது. இதற்கிடையில் பிரதமர் இதுவரை பரம எதிரியாக கருதப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை பேச்சுவார்த்தை கலாய்த்திருந்தார். அவர் பல மாதங்களாக கேட்டார், இது சேர்ந்து கதைக்கிற விஷயம் என்ன, அவர்கள் அதை கணக்கில் எடுக்கவில்லை. இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் அந்த சொந்த கட்சியினரே அவரை கைவிட்ட நிலையில் இப்பொழுது எதிர்க்கட்சியை நாட வேண்டிய ஒரு பரிதாப நிலை. தெரேசாமே ஒரு கையறு நிலையில் இருக்கிறார். உண்மைதான், உண்மை. சொந்த கட்சியினரை கைவிட்ட நிலை இருக்குது. இப்போ இந்த விவகாரத்தில் கூட இப்பொழுது புதிய எதிர்ப்பு அவருக்கு வந்திருக்கிறது. எப்படி என்றால், எப்படி அதுவும் ஒரு கூடாத வார்த்தை பிரயோகத்தை பாவித்தார்கள். ஒரு மார்க்சிஸ்ட், அதாவது அப்படியா சொன்னார், பச்சையா சொன்னார்கள். 7-8 பேர் அதை கூறிக்கொண்டே வார்கள். ஒரு மார்க்சிஸ்ட் ஓடு நீ எப்படி சேருவாய், அது அப்படி கூறக்கூடாது. அது ஒரு கொள்கை. மார்க்சிஸ்டோடு நீ எப்படி போய் கை கொடுப்பாய், ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு நிலைமை உடைய நீ ஒரு மார்க்சிஸ்டோட எப்படி போவீங்க என்று 5-6 பேர் கூறிவிட்டார்கள் பகிரங்கமாக. கன்சர்வேட்டிவ் கட்சி அதுக்கு பிரதமர் நல்ல ஒரு பதில் கூறியிருந்தார். நாட்டின் நலன் கருதி நல்ல ஒரு விடயம் வேணுமென்றால் இது பாராளுமன்றத்தின் ஒரு பகுதி தானே, நான் அங்காள் எல்லைக்கு போய் அவர்களை கேட்கின்றேன், அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தானே. மற்றது இன்னொரு விஷயம், நீங்கள் தான் கையை விட்டு விட்டீர்கள், நீங்கள் ஒரு முடிவு நீங்களே ஒரு முடிவுக்கு வரவில்லை, ஒரு முடிவு வேணுமென்றால் நான் மற்ற பார்ட்டியோடையும் கதைக்கத்தான் வேண்டும். இதற்கு முதல் தடவையாக கோபினவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவருக்கு இருந்தவர். இவர்கள் தன்னை தேடி வருவார்கள், இப்போ தேடி வந்துட்டார்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு 3ஆவது தினம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எந்த செய்தியும் வெளியில் வரவில்லை. ரகசிய பேச்சுவார்த்தை என்று மூடி நடக்கின்றது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் ஒரு முடிவு வரலாம் என்று, ஆனால் திங்கட்கிழமை தான் இன்னொரு முடிவு வரலாம். இதில் ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், எல்லா ஊடகங்களும் அதை போட்டு குழப்புறது காவல் இருக்கிறார்கள். ஆனால் எந்த செய்தியும் வெளியில் வராமல் கவனமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது நான் நிற்கின்ற இவர்கள் செய்த பேச்சுவார்த்தையில், இவர்கள் பேச்சுவார்த்தை இறங்கிவிட்டார்கள் என்னும் பொழுது ஐரோப்பியன்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோ, நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும், அப்படி என்றால் இவை கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று. இப்பொழுது பிரதமரே கடிதம் எழுதிவிட்டார், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும், அதாவது 12ஆம் தேதி இல்லை, 22 மே அல்ல, மீண்டும் பழையபடி 30ஆம் தேதி ஜூன் மாதம் வரையில் எங்களுக்கு டைம் தாருங்க. இதற்கு முன் அவர் அது சொல்லவில்லை. ஏனென்றால் 23ஆம் தேதி ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது. ஏப்ரல் 23 மே 23. அதற்கு முன் இவர்கள் பிரிந்தால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் பங்கு பெற்ற தேவையில்லை. அதை வைத்து தான் 22 மேக்குள் முடிவெடுக்கணும் என்று பிரதமர் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு அது சரிப்படாது என்று கட்டுவிட்டார். ஆகவே 30 ஜூன் வரை நீட்டுகிறார். அப்போ பாராளுமன்ற தேர்தலில் பங்கு மறைமுகமாக நாங்கள் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றோம் என்பதை மறைமுகமாக அறிவித்து விட்டார். அதை தன்னுடைய கட்சியினருக்கு அறிவித்திருக்கிறார். நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இறங்க வேண்டி இருக்கும் என்று. இங்கே எலெக்ஷன் நடக்குமா? ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்திலும் நடக்கும். இல்லை, இது அது பொதுமக்கள் போடுற போட்டானே, நான் மறந்துட்டேன் பழைய. இல்லை, இப்போ உதாரணமாக இங்கே இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளவர்கள், மற்றது பிரித்தானியர்கள் எல்லாம் வாக்களிக்கலாம். அதாவது இங்கே பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு எப்படி ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது, இங்கே நடந்து கொண்டே இருக்கு, நாங்கள் எல்லாம் வாக்களித்து கொண்டே வருகிறோம். அப்போ பெரிய ஒரு கேள்வி, நீங்கள் பிரிய போறீர்கள் என்றவர்கள் இங்கே பிரிந்தால் பிறகு இதுக்கு இந்த வாக்களிப்பு என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த தேதிக்குள் எங்களால் பிரிய முடியாமல் இருக்கிறது. அப்போ நாங்கள் 30ஆம் தேதி மட்டும் காலம் தாருங்கள் என்றால் அவர் சொல்கிறேன், நீ யுவர் மெம்பர், இங்கே என்ன மெம்பர் தானே, அப்போ நீ எலெக்ஷன் அந்த எலெக்ஷனை நீங்களும் பங்கு பெற்றுவோம் என்று. இது ஒரு புறம் இருக்க, இந்த எலெக்ஷனை பற்றி மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆவலாக இருந்த ஒருவர், நீங்கள் ஒருவரும் எதிர்பார்க்காத ஒருவர், நைஜல் ஃபராஜ், பிரச்சனைக்குரியவர். யூகிப் கட்சியை ஆரம்பித்து யூகிப் கட்சி சார்பில் இந்த பிரெக்சிட்டுக்காக குரல் கொடுத்து பஸ்ஸில் எழுதி அந்த மாறு தட்டி எங்களுக்கு சொந்தது நம்ம வந்து விட்டது, எங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் அட்டகாசம் பண்ணினார். என்ன சொல்கிறார் இப்போ அவர் அந்த கட்சியின் கதையை முடிஞ்சது. யூகிப்பை விட்டு அவர் ரிசைன் பண்ணார் தானே.
அவர் ரிசைன் பண்ணல. அவர் ரிசைன் பண்ண கருத்து திரும்பி வர போகிறேன்னு தான் அர்த்தம். முதல்ல ஒரு மாதிரி ரிசைன் பண்ணி போய் திரும்பி வந்தவர். செகண்ட் டைம் ரிசைன் பண்ணிக்கல கேட்டால் நீங்கள் எப்போ அவர் வேண்டு கேட்டார். இப்பொழுது அந்த காட்சி வேறு ஒரு இன்னும் தீவிர வலதுசாரிகளுக்கு போனதுனால் இவர் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டு இப்பொழுது அவர் பிரெக்சிட் பார்ட்டி புது கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த எரிகிற வீட்டில் புடுங்கினது லாபம் என்று. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேரை வச்சு ஒரு கட்சியை வைத்தால் அவர் பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இப்பொழுது பொதுமக்களுக்கு பாராளுமன்றம் மீது பயங்கர கோபம். இவ்வளவு அறிவாளிகள் இருந்து ஒரு முடிவு இருந்து அப்போ நீங்கள் ஏன் 2 பேரும் விட்டு கொடுக்க முடியாதுன்ற ஒரு பக்கமும், பிரெக்சிட்டுக்காக வாக்களித்தவர்கள் நாங்கள் இவ்வளவு வாக்களித்து உங்களால் அதை நடைபெறுத்த முடியவில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சி மீது மிக கோபமாக. இந்த கோபம் மத்தியில் ஒரு பொது தேர்தல் நடக்குமாயிருந்தால் இந்த 2 பெரும் கட்சிகளும் படுதோல்வி அடைகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது மெஜாரிட்டி என்றது எண்ணுற அளவுக்கு தான் பெறப்போகுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூகிப்காரன் இப்போ ஒரு ரெண்டாவது பொதுஜன வாக்கெடுப்பு நடந்தால் அதுக்கு நடக்கக்கூடாதுன்ற குரல் கொடுத்தோன்னு வந்தவர் சென்ற வாரம் வரை. இப்பொழுது நடந்தால் நாங்கள் அதை விட வெல்லுவோம் என்று இப்பொழுது இன்று எல்பிசியில் அவர்கள் கேட்டால், நீ பாட்டு இதில் பங்கெடுக்க போகிறான்னு. ஆம், நான் மக்கள் யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷனில் அவர் பங்கெடுக்க போகிறார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இந்த முறை அவர் கூடுதலான வாக்கு விழ வாய்ப்பு இருக்குது. என்றால் கோபம், மக்களுக்கு இருக்கிற கோபம், இந்த 2 கட்சிகளில் கோபத்தை இவருக்கு சார்பாக வாக்களிக்கும் பொழுது இப்போது புதிதாக வந்த பிரெக்சிட் பார்ட்டிக்கு கூடின உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில், ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அது ஆபத்து இருக்கு. ஏன்னா யூகிப் மனநிலை தானே சேம் தான் அவர்களுக்கு. இந்த வெளிநாட்டு இன்னொரு பிரச்சனை, இது ஒரு பெரிய தந்திரம். ஏன்னா யூகிப்ன்றது தெரியும் ஒரு இனவாத கட்சி என்று சொல்லி தெரியும். இப்போ பிரெக்சிட் கட்சி என்று சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள அது புதிய சாமான் என்று சொல்லி ஆக்கள் அந்த பேரை கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அந்த கட்சிக்கு அந்த பிரெக்சிட் என்ற பெயரை கொடுக்கும் பொழுது இது எங்களுக்கான கட்சி தானே, இப்போ எங்களுக்கு என்று மக்கள் வாக்களிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த முறை மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் குறைந்த வாக்கும், இவர்களுக்கு எத்தனை பேர் கிடைக்கிறாரோ தெரியவில்லை, 1, 2, 5, 10. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் வேலை உற்சாகமாக சொல்கிறார், நான் இந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் நான் அவங்க பட்ட போகிறேன் என்று. ஆனால் அவர்களையே திட்டி கொண்டிருப்பார். அதே உறுப்பினராக அங்கே போய் நின்று சத்தம் போடுவார். அவர்களுடைய சம்பளத்தை தான் எடுத்து கொண்டிருப்பார். ஆனால் அவர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருப்பார். சரி, இப்போ 30 ஜூனில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? 30 ஜூனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்? அதாவது பிரதமர் தன்னுடைய பிடியிலிருந்து ஒரு சொட்டும் விலகவில்லை. சரி, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் பிரிகிறோம். ஆனால் பிரியும் பொழுது அவர்களுடைய கடைசி பிடி என்னென்றால், எந்தவித உடன்பாடும் இல்லாமல் பிரிவதில்லை, ஏதாவது ஒரு உடன்பாடோடு தான் பிரிய வேண்டும். அப்போ இப்பொழுது எதிர்கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர்கள் சில அழுத்தங்களை இவர் கொடுக்கிறார். இவருக்கு விருப்பமில்லாத சில விடயங்களை அதுக்கு போடுகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு லேபரோட மனநிலையை கொடுப்பார். அவர் சொன்னது அத்தனையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் பிரெக்சிட் ஒன்றே இருக்காது. உதாரணமாக அவர் சொன்ன முதலாவது கஸ்டம்ஸ் யூனியன், எல்லாருக்கும் பொதுவான ஒரு சுங்க தீர்வை சுங்கலாகா என்றும் பொழுது யாரும் அங்கேருந்தும் பொருட்களை கொண்டு போகலாம், நீங்கள் விற்கலாம், லாபம் அடையலாம், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ பிஸ்னஸ் ஒழுங்காக நடந்து கொண்டு இருக்குது. அப்படி என்றால் பொருட்கள் தானாக போகும், அதை கொண்டு போகிறதுக்கு ஆள் போகத்தானே வேணும். ஆகவே ஆக்கள் போகும். அது முதலாவது ட்ரிக். ரெண்டாவது சிங்கிள் மார்க்கெட், ஒரே ஒரு மார்க்கெட் தானே, அதாவது பொதுச்சந்தை. ஏற்கனவே இருந்த விஷயம் தான் இருக்குது, இன்றைக்கும் அதுக்கெல்லாம் இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னால் அவ்வளவும் எங்களுக்கு வேணும், லேபராக தான் சொல்லும், அதை தான் சொல்லி கொண்டிருக்கு. அதுலேருந்து நாங்கள் விலகக்கூடாது. அப்போ அப்படி என்பொழுது சிங்கிள் மார்க்கெட் என்பொழுது பொருட்கள் அங்கே இருக்கிற பொருட்கள் இங்கே போய்க்கல, அந்த 27 நாடுகளுக்குள்ளேயும் பிஸ்னஸ் செய்யக்க எந்த வித டேக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. சர்வீசஸ் என்றால் காப்புறுதி அல்லது வேறு அப்படி சர்வீஸ், நீங்கள் சொன்ன மாதிரி டெலிஃபோன், காப்புறுதி, சேட்டலைட், டெலிகாஸ்டிங், காசு, பணப்புழக்கம். இப்போ இந்த காசு அங்கே கொண்டு பாவிக்கலாம், அந்த காசு கொண்டு இங்கே பாவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே போய் மாற்ற ஒன்றுமெண்ட் இல்லை. மற்றது பீப்புள்ஸ் ரைட், அதுதான் முக்கியம். அதாவது பீப்புள் என்றால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து இங்கே வந்தவர்களோட உரிமை என்ன, இங்கிருந்து அங்கே போனவர்கள் உரிமை என்ன, இந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் தான் இதுக்கு ஆதரவு சொல்கிறார் சொல்லிக்கொண்டு வந்தவர். இப்பொழுது அவர் அதை ஒரு வார்த்தையை சொல்கிறார், நாங்கள் சிங்கிள் மார்க்கெட்டும் கஸ்டம் யூனியனும் எங்களுக்கு வேணும். அப்போ இது பிரதமர் சரியான கஷ்டமாக இருக்குது, கஷ்டம் தானே, சரியான கஷ்டம். அப்போ இதற்கு அவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இன்னும் பிளவுகள் வரப்போகும், பல ராஜினாமாக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது.
இப்பொழுது முதலாவது லேபர் கட்சியோடு கதைத்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ரெண்டாவது எதிரான கொள்கை, நாங்கள் பிரிய வேணும், இதை சொல்லித்தானே நாங்கள் பிரிய வேணும் என்று மக்கள் வருவதை கட்டுப்படுத்த வேணும். வர்த்தக ரீதியாக இந்த காமன் மார்க்கெட் என்னும் பொழுது இவர்கள் தங்களுக்குள் தான் வர்த்தக உடன்படிக்கை செய்யலாமே ஒழிய வேறு நாடுகளோடு தாங்களாக நினைத்து உடன்படிக்கை செய்ய முடியாது. இது இவரோட காலையும் கையையும் கட்டியிருக்கு. அதான் தான் இவர் சொல்ல, எங்களுக்கு விருப்பமான பிஸ்னஸ் எங்களெல்லாம் செய்ய முடியவில்லை, விருப்பமான விலையை கூட்டலாம், விருப்பமான தீர்வுகளை கொண்டு வரலாம், அது எதுவும் செய்ய முடியாமல் கட்டுப்பட்ட நிலையில் இது வேண்டாம் என்றார்கள் கன்சர்வேட்டிவ். இப்போ இப்பொழுது உள்ள பிரச்சனை 3 நாளாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒருவருக்கும் தெரியாது எப்படி முடியும் என்று. ஓரளவுக்கு இன்று அல்லது திங்களன்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, முடிவுக்கு வராத நிலை வந்தாலும் பிரதமருக்கு இன்னும் சிக்கல். ஆகவே தான் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும், அவகாசம் வேணும், நாங்கள் ஒரு சரியான முடிவுக்கு வருவோம். ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட 3 மாதம் கேட்கிறார். ஆனால் அங்கிருந்து வந்த பதில் அதை விட ஒரு நகைச்சுவைக்குரிய பதில். அவர் அங்கேருந்து கூறுகிறார், ஓகே பார்ப்போம், ஆனால் இப்பொழுது சின்ன ஊராண்டா ஒரு 12 மாதம் தாரோம், ஒரு வருஷம் ஒரு ஃப்ளெக்சிபிள் பீரியட் தாரோம். அப்போ நீங்கள் வடிவாக ஜோதிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ இது உத்தியோகபூர்வமாக இன்று நாளைக்கு அறிவிக்க போகிறார். பேச்சு உத்தியோகபூர்வமாக சொல்லாவிட்டாலும் அவர் அங்கே கதைத்து விட்டார். ஐரோப்பிய ஒன்றிய மீட்டிங்கு பிறகு அறிவிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அவர்கள் சொல்லலாம், ஓகே நான் உங்களுக்கு இன்னொரு 12 மாதம் தாரோம். ஏனென்றால் பிரதமர் எழுதிய கடிதம் எனக்கு 30 ஜூன் மட்டும் அவகாசம் வேணுமென்ற போது அவருக்கு எழுதிய பதில் அதை விட நகைச்சுவையானது. டியர் த்ரேசா, இனஃப் ஆஃப் த ட்ராமா ஆல்ரெடி, உங்களோட நாடகங்கள் இனி காணும், இது போதும், இதை விட வேறு பல விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குது, இதை மட்டும் கதைக்க வேண்டாம்ன்ற கருத்து. இதை ஒரு முடிவுக்கு வாங்க இல்லாட்டி போங்கன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துள்ளார். இவருக்கு தெரிகிறது, ஒன்று சொந்த கட்சி ஆதரிக்கவில்லை, ரெண்டாவது இப்போ எதிர்கட்சின்ற காலில் விழுந்தாச்சு. அவர் கொடுக்குற அழுத்தத்தில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கலாம், ஓரளவுக்கு ஜெரமி கோவனும் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இதில் விட்டு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே, இப்போ செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை, விட்டு கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏனென்றா இப்போ கன்சர்வேட்டிவினுடைய கொள்கைகள் ரீதியாக நாங்கள் யோசித்தோம் என்றால், சிங்கிள் மார்க்கெட்டோ அல்லது மற்றது ட்ரேட் யூனியன், கஸ்டம்ஸ் யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிங்கிள் மார்க்கெட், மனித உரிமை, மற்றது மக்கள் சுதந்திரம், இந்த 4 விஷயம் தானே. நோ பிரெக்சிட் என்ன, அதான் நோ பிரெக்சிட்டோ, அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இதற்கு சரி, இதை ஒத்துக்கொண்டா என்ன நடக்கும் தெரேசா மேக்கு? எதை ஒத்துக்கொண்டா? இந்த ஜெரமி கோபின் கொள்கை இல்லை, ஜெரமி கோபின் சொல்ற வேண்டுகோளை ஒத்துக்கொண்டா ஆல்மோஸ்ட் 90% பிரெக்சிட்டே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, பேசாம வாய மூடிக்கொண்டு இருந்து முந்தி இருந்துமா இருக்கிறோம் என்ற நிலைக்கு தான் நாங்கள் வேற இல்லை. அப்படி ஒரு ஒப்பந்தம் ஒன்று வந்தா அதுக்கு காசு கட்ட வேண்டி வருமா? நிச்சயம் அந்த ஃபைன் வந்து கட்ட வேண்டி தான் வரும். அந்த காசை கட்டணும். பிளஸ் இவர்கள் தொடர்ந்து இருந்தால் பட்ஜெட் இருக்கு தானே ஒவ்வொரு நாட்டுக்கு, அது 2 பில்லியன் வந்து வருஷம் கட்டுறது, அது இவர்கள் கொடுத்தே ஆக வேணும். அது கொடுக்கணும், அது கொடுக்கணும். அப்ப ஆனா அந்த கட்டுற அந்த 34 பில்லியன் அது வந்து டிவோர்ஸ் அது டிவோர்ஸ் பண்ணினா மட்டும், டிவோர்ஸ் பண்ணிக்கு ஒரு தொகையை கொடுக்குற பிள்ளைக்கு, ஓகே நீ பிள்ளைகளை பார்த்துக்கொள், வீட்டை பார்த்துக்கொள், உன்னை பார்த்துக்கொள்ளுன்ற ஒரு தொகை கொடுக்குறோம் தானே, அதே போன்று தான் இது. அது ஒரு அபராத தொகை மாதிரி கொடுத்து வேண்டாமென்று பிரிகிற தொகை. ஆனா அங்கத்தவராக இருக்கும் பொழுது எல்லா நாடுகளுக்கும் இந்த பட்ஜெட் எப்படி அங்கத்தவராக இருக்கிறது? பிரெக்சிட்டுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிட்டாங்களே. நல்ல கேள்வி. இப்போ மக்கள் வாக்களித்து விட்டார்கள், பிரியுங்கன்னு சொல்லுகிறார்கள். அப்போ நாங்கள் பிரிவோம். நீங்கள் பிரிந்தால் என்ன நடக்குமென்ற விஷயந்தான் இங்கே ஒரு சிக்கலை தருகிறது. நீங்கள் இப்படி திடீரென்று பிரிந்தால் என்னென்னத்தை இழக்கப் போகிறீர்கள், பொருளாதார ரீதியாக என்ன நடக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம், அதையே நாம் திருப்பி கதைக்க வேண்டிய தேவையில்லை. தொழில் வாய்ப்புகளுக்கும் எத்தனை கம்பெனிகள் இங்கே இருந்து மூடிக்கொண்டு வேறு இடத்துக்கு உற்பத்தி கொண்டு போயிட்டாங்க. இல்லை, இப்போ என்ன கேள்வி என்ன, இப்போ மக்கள் சொன்ன விஷயத்துலேருந்து மாற முடியுமா என்ற பிரச்சனை ஒன்று வருதானே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே பிரெக்சிட் இந்த லேபர் ஜெரமி கோபினுடைய இந்த உறுதிமொழிகளை அல்லது இந்த விஷயங்களை தெரேசா மே ஏற்றுக்கொண்டால் பிரெக்சிட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். 100% அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இங்கே தான் அந்த சிக்கல் நிற்கிறது. இது இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு தான் இப்போ அவைக்கே விளங்குகிறது. இது இப்போதைக்கு சரி வர்ற விஷயம் இல்லை. அப்படின்னா ஒரு 12 மாதத்தை கொடுப்போம், அடிபட்டுட்டு வரட்டும் வேண்டாம், அது வரைக்கும் சுமூகமாக போய்கொண்டு இருக்கட்டும். அப்போ அவர் சொல்கிற சந்தோஷம், நீங்கள் எங்களோட ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இருந்து கொள்ளுங்கள். அதான் எலெக்ஷனில் இப்போ பங்கு பெற்ற போகிறாங்க, பங்கு பெற்றியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இப்போ தள்ளப்படுகிறார். பங்கு பெற்றினா அப்புறம் இன்னும் இப்படியே 12 மாதம் கொண்டு போக வேற இங்கே மெம்பராகவே இருக்கலாம். எலெக்ஷனில் பங்கு பெற்றினா மெம்பராக இருக்கலாம். மற்றது இந்த விவகாரத்தால் இந்த கட்சிகளை உடைய போகுது.
இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளே நிறைய பிளவுகள் வந்துட்டுது. இவை சம்மதித்து என்ன டிலே பண்ண கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து மக்கள் ஆதரவு விலகும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் விலக போகிறார்கள். ஆகவே அந்த கட்சி ஒரு பாதாள நிலைக்கு தள்ளப்பட போகிறது. அப்படி பார்த்தால் லேபருக்கு என்னென்று இன்னொரு கேள்வி வருகிறது. இப்பொழுதுதானே லேபர் வந்து விட்டது, அவள் கதைக்கிறான்னு. ஆனால் லேபருக்குள்ளே அங்கே சும்மா இல்லை, அங்கே ஒரு சின்ன அடிபாடு நடந்து. லேபருக்குள்ளே 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் சொல்லுறது முதல் நடந்த அந்த பொதுஜன வாக்கெடுப்பு உண்மையாக நடக்கவில்லை, உண்மையாக மக்களிடம் அதை விடுங்கள். பொதுஜன வாக்கெடுப்பு அதுதான் 7 லட்சம் பேர், ஒரு 1 மில்லியன் பெட்டிஷன் இல்லை, அந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து 1 மில்லியன் பேர் வந்ததும் அதை ரத்து செய்யப்படி 6 மில்லியன் பேர் கையெழுத்து விட்டை இறங்கினதும். இந்த நிலையில் தொழிற்கட்சிக்குள்ள 2 பிரிவு இருக்குது. ஒன்று ரெஃபரண்டம், இன்னொரு ரெஃபரண்டம் வச்சுத்தான் நாங்கள் எந்த முடிவுக்கும் பெற வேணும் என்று ஒரு பகுதியில் வைக்கலாமா? சட்டம் இருக்குதானே? சட்டம் இருக்கிறது. சட்டம் இயற்றப்படுவதற்கு அந்த எவ்வளவு தொகை பாராளுமன்றத்தில் வந்ததுன்னு சொல்லி பாராளுமன்ற வாக்களிப்பு கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டு தான் அதை கொண்டு வர ஏற்றுக்கொள்வார்கள் தானே அநேகமா இருக்கிற போகிற போக்கு பார்த்தா. இவர்களுக்குள்ள அச்சமும், அதாவது பிரெக்சிட்டியர்ஸுக்குள்ள அச்சமும் அப்படி கொண்டு வந்து இன்னொன்று வாக்களிப்பு நடந்து இல்லை பிரியக்கூடாதுன்னு வந்துட்டால் ஒன்றுமே இல்லை, அதை நடக்க விடக்கூடாது என்பதற்காண்டி தான் அந்த முடியுங்கோ கதியாக முடியுங்கோ செகண்ட் பிரியக்கூடாது வந்தால் நல்லது தானே பொதுமக்களுக்கு. பொதுமக்களுக்கு நல்ல அந்த இப்போ யார் இதை கொண்டு வந்தது? பொதுமக்களா? இல்லையே, இவர்கள் தான் அதை கிளறி ஆதரவாளர்கள் கொண்டு வந்தவர்கள். இப்பொழுது 2 பிரச்சனை. இந்த லேபருக்குள் இன்னொரு பகுதி சொல்லுகிறது, ஒரு 25 பேர்கிட்ட எம்பிமா 25 பேர் சேர்ந்து இல்லை இன்னொரு செகண்ட் ரெஃபரண்டத்துக்கு வாக்களியாதேங்கோ, ஏனென்றால் ஏற்கனவே நாடு பிரிஞ்சு போயிருக்கிறது, சனம் குழப்ப நிலை இருக்கிறது, நீங்கள் இன்னொரு 2வது பொதுஜன வாக்கெடுப்புக்கு போவீர்களாக இருந்தால் இது இன்னும் இந்த நிலை கூட நீடிக்கப்பட்டு நாட்டுக்குள் பிரிவினை கூட போகிறது. ஆகவே அது வேண்டாம் என்று ஒரு 25 எம்பிமார் லேபர் கட்சிக்குள் இருந்து. ஆனால் இப்போ பொதுமக்களை பொறுத்தளவில் இந்த மீடியாக்களுடைய இந்த கலைபரங்கள், இந்த பாராளுமன்ற பிரச்சனைகளை பார்த்து பிரெக்ஸ் இன்னொரு வாக்கெடுப்பு வந்தால் அநேகமாக பிரியாதேங்கோ என்று சொல்லித்தானே வாக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி படுகிறது. ஏனென்றால் அப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஏனென்றால் நேற்றைய தினம் நடந்த அந்த வியாழக்கிழமையில் நடக்கிற கொஸ்டின் டைம் என்ற நிகழ்ச்சியில் வந்தபோது பலர் கூறிய கருத்து இதைத்தான். முதல் தடவை நீங்கள் சொன்னபோது சொன்னது முழுக்க பொய்யை சொல்லித்தான் நாங்கள் வாக்களிச்சினாங்க. இப்போ எங்களுக்கு விளங்குறது நீங்கள் சொன்ன அத்தனையும் பொய்யண்டு, இதனால் வரப்போகிற விளைவுகள் தெரியாமல் தான் நாங்கள் வாக்களித்தாங்க. இன்னொரு சந்தர்ப்பம் தாங்க நாங்கள் சொல்லி அப்படி என்று சில இந்த 51 48 என்ற விகிதம் மாறினால் அந்த ஒரு மாறும் என்ற அச்சமும் இப்போ இந்த பிரெக்சிட்டுக்கு உண்மையாக இருக்கிறது. ஆனால் நடக்குமா நடக்காது நாங்கள் சொல்ல முடியாது. இந்த மக்கள் மற்ற விதமாக பார்க்கலாம். ஏற்கனவே சரியான கோபத்தில் இருந்த மக்கள், அதாவது பிரிய வேணுமென்று இருந்த மக்கள் பிரிய முடியாத நிலை வரையும் பொழுது இன்னும் கோபமாக இருப்பார்கள். அப்போ எப்படி தங்களுடைய கோபத்தை காட்டுவாங்கன்னா பிரிய வேணுமென்று வந்தால் இன்னும் கூட கனவரை சேர்த்து பிரிய வேணுமென்றதுக்கு வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஒரு பேலன்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியாது, எதிர்ப்பு கூற முடியாது, சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் ஃப்ளக்ஸ் டென்ஷன் அது தொடர்பாக தொடர்ந்து நாம் பேசுவோம். அதாவது அது எக்ஸ்டென்ஷன் என்றால் நீடிப்பு. அந்த நீடிப்பை ஒரு இலகுவாக்குவோம், ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்டென்ஷனை சேர்த்து தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது ஆகக்க நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம். ஆகக்க நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது பிரெக்சிட் என்பது ஒரு இடியப்ப சிக்கலாக மாறி இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறது என்பது ஒரு பெரும் கேள்வி. 30/6/2019 வரை ஒரு எல்லை நிர்ணயித்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்களுக்கு தான் பெரும் குழப்பகரமான நிலைமையாக இருக்கிறது. ஓகே, ஃப்ளெக்ஸ் டென்ஷன் விளங்கப்படுது. அதாவது முதல் இந்த பிரெக்சிட் என்ற வார்த்தை எப்படி உருவானதுன்ற பார்த்தா இது புரியும். எக்ஸிட், பிரிட்டன் இயூலேருந்து பிரிகிறது, எக்ஸிட், அந்த 2 வார்த்தையும் தான் பிரெக்சிட் என்றார்கள். அது பெரிய வார்த்தையாக பாவிக்கப்பட்டது. இது நேற்றையிலேருந்து ஒரு புதிய வசனம் உருவாக்கப்பட்டது, ஃப்ளெக்ஸ் டென்ஷன். அதாவது எக்ஸ்டென்ஷன் என்றால் ஒரு நீடிப்பு, ஃப்ளெக்சிபிள் என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து, அப்போ விட்டு கொடுத்து பிரிவோம் என்ற ஒரு வார்த்தை இப்போ அங்கே இருந்து வருது, இயூலேருந்து வருகிறது. இது இயூலேருந்து வருது, இங்கே இருந்து வரையில்லை. அந்த எக்ஸ்டென்ஷனை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பார்த்து செய்வோண்டு
இப்போ அவர் அந்த 12 மாதம் கொடுக்கலாம் என்ற ஒரு யோசனையில் இருக்கிறார்கள். அதாவது 10ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்கில், அதாவது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கிடையே நடக்கிற மீட்டிங்கில் இந்த விவகாரம் பேசப்படுது. நேற்றைய தினம் ஏன் அவர்கள் யோசிக்கிறார்கள் 12 மாதம் கொடுப்போம் உண்டு? ஏனென்றால் பிரிகிறதுக்கு 12 மாதம் கொடுக்கிறதா, சேர்றதுக்கு 12 மாதம் கொடுக்கிறதா? அதாவது இவர்கள் பிரிவதை அவர்கள் விரும்பவில்லை. விரும்பவில்லை. எப்படி இப்போ உதாரணம் ஒரு குடும்பத்தில் 15 பேர் 10 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை போய்க்கல இப்படியும் கவலை தானே. உண்மைதான். இப்போ அவர்களையும் இருக்கட்டும்டா, இவர்கள் இல்லை நாங்கள் ஒழுங்காத்தானே போய்கொண்டிருந்தது இல்லையா? ஆகவே நேற்றைய தினம் ஜெர்மன் அதிபர் ஐர்லாந்துக்கு வந்த பொழுது அவர் கூறிய வசனத்தை கவனிக்கணும். இறுதி நிமிடம் வரை இந்த பிரிந்து போவதை நாம் தடுக்க முயற்சி செய்வோம் என்று அவர் சொன்னார். அவர்களை நாங்கள் எங்களோடு வைத்திருக்கத்தான் பார்ப்போம். அப்போ இறுதி நிமிடம் என்றால் இப்போ உதாரணமாக 12ஆம் தேதி என்று சொன்னால் 11ஆம் தேதி 23:59 வரை மாறலாம். ஆனால் இப்பொழுது 22ஆம் தேதி இப்போ உதாரணமாக எல்லாம் சரி ஒன்றும் வேண்டாம், நாங்கள் சந்தோஷமாக அவர் சொன்னதுபடி பிரிகிறோம் என்று நாளைக்கு ஒருவரால் இருந்தால் இவர் அங்கே சொல்லலாம், எங்களுக்கு இனி எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை, நாங்கள் ஒரேடியாக சொல்லிட்டு சொல்லலாம். அது நடக்குமா? இல்லை. அதான் இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது விளைவுகள். ஒன்று, நாங்கள் சென்ற நிகழ்ச்சிகளில் பார்த்தோம், பொருளாதார ரீதியான எப்படி பாதிக்கப்பட போகிறோம், விலை உயர்வு, எல்லைகளில் நிறுத்தப்படுவது, விசா எடுத்து வர்ற நிலை என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு அதிரடி செய்தி ஒன்று போலீஸ் தலைமையகத்திலிருந்து வந்திருக்கிறது. இங்கே நோ டீல், அதாவது எந்த ஒரு உடன்பாடும் இல்லாமல் பிரெக்சிட் பிரியமாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் ரோட்டில் என்ன நடக்க போதுண்டு. 2 பகுதியினரும் அடிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. உண்மை ஒரு இனவாத நிலைமை உருவாகும். இப்போ EU-காரரெல்லாம் இவங்க அடிக்க துவங்கிடுவாங்க. நிச்சயமாக EU-காரருக்கு தான் இவர்கள் அடிப்பார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் EU-காரர்கள் அடிக்க துவங்குவாங்க. சரி, அப்படி ஒரு டென்ஷன் ஒன்று உருவாகலாம். அதற்கு அவர் என்ன சொல்றார்? 10,000 போலீஸை ரெடியாக வச்சுக்கிறோமா, 24 மணித்தியால அவகாசத்தில் அங்கே 10,000 போலீஸை போடுவோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா? 10,000 போதுமா? காணுமாண்டது இன்னொரு விவகாரம். ஆனால் இன்னொன்றை கூறினார், ஒரு 1000 பேரை 1 மணித்தியால அவகாசத்தில் நான் போடுவேன். 1 மணித்தியால அவகாசத்தில் 1000 பேரை முக்கியமான இடங்கள் போடுவேன். 24 மணி அவகாசத்தில் 10,000 விசேட போலீஸ்களை போடுவோம். அதாவது எல்லா இடங்களிலும் இருந்து. அது ஒரு முக்கியமான எச்சரிக்கை இல்லையா? ஆமாம், இந்த எச்சரிக்கை நேற்றைய தினம் கூட எதிரொலிக்கிறது. இதை கேட்காத மாதிரி பலர் இருக்கிறார்கள். இது என்ன, இது சும்மா சொல்கிறோம். அதே நேரம் மார்க் கானே, எங்களுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதிபரும் சென்ற வாரம் கூறியிருந்தார். முன்பு நான் கூறினான், சென்ற வருடம் ஆவணி மாதம் கூறினான் என்னென்ன பிரச்சனை நடக்க போகிறோம் என்று. இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. ஆகவே இது ஒரு விளையாட்டு அல்ல என்று கூறியதை கூட இந்த LBC-யில் நைஜல் ஃபராஜ் இல்லை, அதை ஒரு நக்கலாக போட்டார். அப்போ மற்றாக்கள் இந்த வாக்களிப்பு என்ன, நீ சொல்கிறது சரியா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நக்கல் நையாண்டியாக அந்த நிகழ்ச்சியை செய்தார்கள். ஆகவே இவர்களை சீரியஸாக எடுத்துக்கொண்டு தான் தெரியவில்லை. இப்போ சிலர் கூறுகிறார்கள் பிரிவோம், ஏன் நிற்பான், நாங்கள் பிரிவோம் என்றால் ஓகே. இதை சொல்கிற எல்லாரும் யார், எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள், எதிர்காலத்து ஆக்களை யோசிக்கல. ஒரு 58, 60, 70 வயசு ஆக்கள் எல்லாம் பிரிவோம் என்றால் உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம். உதாரணம், இங்கே படிக்கிறவர்கள் வேறு நாடுகளில் படிக்கிறார்கள், வேறு நாடுகள் உள்ளவர்கள் இங்கே வந்து படிக்கிறார்கள், இங்கே இருந்து தொழில் வேறு நாடுகள் செய்கிறார்கள், அங்கே உள்ளவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள், ஒரு பிரச்சனையெல்லாம் போய் வருகிறார்கள். எல்லாருக்கும் தடை வரப்போகிறது. அங்கே போக முடியாது, அங்கே படிக்க முடியாது. அதுக்கான அங்கே ஒரு புது சட்டம் உருவாக்கப்பட்டால் அது இங்கே உள்ளவர்களை பாதிக்கும், இங்கே ஒரு புது சட்டம் உருவாக்கப்பட்டால் அங்கே உள்ளவர்களை பாதிக்கும். இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இதனை நீங்கள் விரும்புகிறீர்களா என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு புரிகிறது. ஆனால் இந்த 24 மணி நேர பிரச்சாரம் இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் கூட டிவியில் போனால் உடனே பிரெக்சிட்டுக்கு தானே ஓடுறோம். அதான் அந்த மூளை அப்படியே பிரெக்சிட்டுக்கே போகுது. இதனால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு புது பிரச்சனை ஆரம்பித்து என்ன விளங்கல எனக்கு. அதாவது இந்த பிரெக்சிட் தொடர்பான பிரெக்சிட் சம்பந்தமாக பலர் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே வந்து உதாரணமாக ஒருவர் தன்னை பற்றி தன்னுடைய கதை கூறியிருந்தார். இங்கே வந்து ஒரு வீடை வேண்டி இங்கே எல்லாம் செய்வோம் என்று நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற நேரம் இப்படி ஒரு புது பிரச்சனை. அப்போ நாங்கள் வீட்டை வேண்டினா வீட்டுக்கு என்ன நடக்கும், நாங்கள் இங்கே இருக்க முடியுமா, வேண்டுவோமா வேண்டாமான்னு இரவு முழுக்க இதான சிந்தனை. சரிதானே, தூக்கம் வராது. அவர் சொல்லுகிறார், தனக்கு இரவில் மொபைல் ஃபோனோட தான் நான் படுப்பார். ஒரு திடீரென்னு முழிச்சா முதல் பார்ப்பேன்னா பார்லிமெண்ட்டில் கடைசியாக தான் கழிச்சுக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நித்திரை இல்லாமல் போகிறது. இப்பொழுது இந்த விவகாரத்துக்கு பிறகு இந்த சிவில் சர்வன்ஸுக்கு இந்த அதாவது மன அழுத்தத்துக்கான
ஆலோசனை வழங்கும் கவுன்சிலிங் கொடுக்க துவங்கி விட்டாங்க. ஏன்னா அதில் வேலை செய்கிறவர்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்குது. இதை செய்ய ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை சொல்கிறான், இதை செய்வா அவங்க குழம்பி போயிருக்கிறார்கள். சரிதான். இப்போ ஈயூல இருந்து வந்து இங்கே வேலை செய்கிற அவர்கள் வந்து தாங்க இருக்க போகிறோமா போகிறோமா, சில பேர் வீடு வாங்கியிருக்கிறார்கள், கடை வாங்கியிருக்கிறார்கள், வியாபார ஸ்தலங்கள் வைத்திருக்கிறார்கள். இனி வேற போகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன அழுத்தம், அதானே கல்வி, உதாரணமாக இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு. உதாரணமாக இங்கே ஒரு வேலை வாய்ப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவர்களும் விண்ணப்பிக்கிறார்கள், இங்கேயும் விண்ணப்பிக்கிறார்கள் என்றால் என்ன கேரண்டி ஐரோப்பிய ஒன்றிய உள்ளவர்களுக்கு கொடுத்து தான் பிரித்தானியர் கொடுப்பாரோ அல்லது பிரித்தானியர் கொடுத்த பிறகுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் கொடுக்கலாம்? அப்படி கேள்விப்பட்ட இடங்கள் இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார், உங்களுக்கு இந்த வதிவிட உரிமை இருக்கிறதா? அப்போ அது என்னென்ன அப்ளிகேஷன் எல்லாம் வருது, அப்படி நானும் பார்த்தேன். அப்போ அவர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த நீல மட்டை இருக்கா, உங்களுக்கு இங்கே பதிஞ்சு இருக்குதா, அந்த மட்டை இருக்கான்ற பிறகு தான் தெரியும், ஓஹோ இனி அது இல்லாட்டி எங்களுக்கு இங்கே ஒன்றும் இராதுண்டு. இப்போ அதையும் தாண்டி மூன்றாவது இன்னொன்று கொண்டு வர போகிறார்கள், செட்டில் ஸ்டேட்டஸ். அதாவது இதெல்லாம் உள்ளவர்கள் நாங்கள் இந்த நாட்டில் செட்டில் பண்ண விட்டோம் என்று ஒரு இன்னொன்று விண்ணப்பம் போட வேண்டும் புதிதாக. ஆனால் அது காசு இல்லை. ஆனால் அது செய்கிறாங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம், 5 வருஷத்துக்கு கூடி வேறொரு நாட்டில் இருந்துட்டு இங்கே திரும்பி வரலாம் என்ற ஒரு புதிய முறையை கொண்ட. முதலில் பிரதமர் கூறியிருந்த பாராளுமன்றத்தில், நீங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவர்கள் அச்சப்பட தேவையில்லை, நாங்கள் இமிகிரேஷன் விஷயங்களை நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்களோட வீடுமா இருக்கலாம்னு கூறிக்கொண்டு வந்தவர் பிறகு ஒவ்வொன்றாக குறைத்து இப்பொழுது கூறுகிறார், எங்களுடைய அதாவது பிரித்தானியர்கள் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் பொழுது அவர்கள் மீது என்ன அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ, அவர்களுக்கு என்ன புது விதிகள் சட்டங்கள் அங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்து தான் நாங்களும் இங்கே செய்யணும். அது ஆபத்தான பேச்சு. என்னண்டா இப்போ வந்து நீங்கள் அடித்தா நாங்களும் அடிப்போம் என்று அப்படி சொல்கிறது. இப்போ பிரித்தானிய பிரஜைகள் மீதான அழுத்தம் அங்கால எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதே அளவு அழுத்தம் நாங்கள் ஈயூக்காரருக்கும் கொடுப்போம் என்றால் ஒரு டென்ஷனில் வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதுதான் நடந்து ஒரு இந்த அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளே உள்ள அந்த ERGன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த அதிதீவிரவாதிகள், அவர்கள் தான் இவரை போட்டு முடுக்கிறார்கள். அவர்களையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த வசனங்களை கூறிக்கொண்டு சொல்ல வேணும், இல்லாட்டி அவர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுவார்கள். நேரடியாக அவரை நீங்கள் ராஜினாமா பண்ணி போங்கோண்டு பாராளுமன்றத்தை நேர கூறியிருக்கிறார். அதையும் கேட்டுட்டு அவர் பேசாமல் இருக்கிறார். இல்லை, ஏன் தெரசா மே ராஜினாமா பண்ணுறா இல்லைன்ற ஒரு கேள்வி. அதற்கு பதில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். முதல் பிரதமராக வந்த பொழுது அவருக்கு தெரிவு செய்யப்படாத ஒரு பிரதமர், ஆகவே அவருக்கு அது உள்ளுக்கு உறுத்தி கொண்டு வந்தது. அவர் பார்த்தார், ஒரு ரீல 2 மாங்காய், நான் பிரதமராக வர வேண்டும், ஒரு எலெக்ஷனை முதல் சொன்னால் நான் என்ன காரணம் கொண்டும் எலெக்ஷனை நடத்த மாட்டேன்னு 8 தடவை கூறியவர் திடீரென்று மனதை மாற்றி நான் தேர்தல் வைக்க போகிறேன் 2017. அவர் நினைச்சார், இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்குத்தானே, இதை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக்கி போட்டால் தான் அதிகப்படி வாக்கு அந்த நேரம் லேபர் பார்ட்டியின் கதை முடிந்துவிடும் என்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு தான் அவர் அதை ஆரம்பித்தார். ஆனால் அங்கே இருந்ததை இழந்து விட்டு இருந்த 25 இன்னும் இருந்தது கடைசியாக DUP என்ற கட்சி கை கொடுக்காட்டி இல்லை 10. இப்போ அது இப்போ நேற்று முந்தின நாள் 2 MPமார் ரிசைன் பண்ணி விட்டார்கள் இவருடைய பாராளுமன்றம். இப்பொழுது இன்றளவில் 5 மெஜாரிட்டி 5 தான். ஆகவே இன்னும் கொண்டு இருக்குது. DUP என்ற கட்சியும் விரட்டி கொண்டே இருக்கிறது, நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று. மற்றது ஏன்னா அவர்கள் ஆதரிக்க இல்லாத, அவர்கள் அங்கே இருக்கிறார்களே அயர்லாந்து, அவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிற என்னென்றால், அந்த அயர்லாந்து 2 அயர்லாந்துகளுக்கு இடையில் ஒரு எல்லை வேரமாக இருந்தால் பெரிய பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை. இந்த நாடு யுனைடெட் கிங்டம் என்ற வேர்டுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, யுனைடெட் கிங்டம். ஆனால் அதுக்குடையில் ஒரு பகுதி அயர்லாந்து, ஒரு பகுதி ஐரோப்பா நிரந்தரமாக போயிடும். மற்றது நேற்றைய தினம் ஜெர்மன் அதிபர் அதை மீண்டும் அழுத்தமாக சொன்னார், வட அயர்லாந்து மக்களை நாங்கள் என்றும் கைவிட மாட்டோம், அவர்கள் எங்களோடு தான் இருப்பாள், ஏனென்றால் அவர் ஐரோப்பியர்கள் என்று. அது இவர்களுக்கு ஒரு அடி, நீங்கள் பிரிந்தால் நாங்கள் அவருக்கு செய்வோம் என்று இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த பேக் பெஞ்ச் பில் என்ன நடந்தது? அதன் 2 விவகாரம். நீங்கள் நிகழ்ச்சியை துவங்கும் பொழுது மழை என்று சொல்லி துவங்கினீர்கள். இந்த பேக் பெஞ்ச் என்ற உதாரணமாக பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்வரிசையில் இருப்பார்கள் முக்கியமான அமைச்சர்கள், 2வது படி 3வது படி 4 படி அப்படி பேக் பெஞ்ச் என்று பின்பாங்கு. எங்களோட ஒரு வகுப்பறையை நீங்கள் எடுத்து பாருங்கள், வகுப்பறையில் முன்வாங்கில் இருக்கலாம் நல்ல படிக்கிற கூட்டம், 2வது கொஞ்சம் களவு
விட்டுப்பாடம் செய்யாத கொஞ்சம் பின்னுக்கு இருப்பினும் ஒன்றுமே செய்யாமல் கடைசி வாங்கில போயிருப்பார். இதே மாதிரி ஒரு நிலை இருக்கிறது பாராளுமன்றத்தில். ஆனால் அவர்கள் இதன் சொன்னால் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அல்லது ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும் என்றால் பின்வாங்கில் இருந்தவருடைய சொல்லு எடுபடாது, முன்வாங்கில் இருந்த சொல்லு தான் எடுபடும். ஆனால் இந்த முறை பாராளுமன்றத்தில் இந்த பேக் பெஞ்சஸ் என்று பின் வரிசையில் இருந்தவர்கள் கொடுத்த விடயம்தான் பாராளுமன்றத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. முன் வரிசையில் சொன்னவர்கள் இதுவும் நடக்கவில்லை. அது என்ன ஆச்சரியம் என்றால், ஒரு முன்வரிசையில் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை விவாதத்துக்கு விட்டு சட்டமாக்க மாதக்கணக்காக செல்லும். ஆனால் பின்வரிசையில் இருந்து சொன்னவர்களுடைய விஷயங்கள் 4 மணி நேரத்தில் வாக்களிப்பு விட்டாச்சு. அதெல்லாம் இந்த லேபர் கட்சியை சேர்ந்த இவத் கூப்பர் என்றவர் கொண்டு வந்த ஒரு விடயம். எப்படி என்றால் கன்ஃபர்மேட்டரி, அதாவது இன்ன செய்வோம் என்று இதுதான் என்ற அடிப்படையில் ஒரு வாக்களிப்பு என்று அந்த அடிப்படை வாக்களிப்பில் அவர் கூறுவது என்ன காரணம் கொண்டும் எந்த விதமான உடன்பாடும் இல்லாமல் நாங்கள் பிரியக்கூடாது என்ற ஒன்று வாக்களிப்புக்கு விட்டு அவர் உடன்பாட்டோடு பிரிய வேண்டும், உடன்பாடெல்லாம் பிரியக்கூடாது என்ற வாக்களிப்பில் ஒரு வாக்கினால் வென்றார். வெற்றி தானே, வெற்றி. அந்த வெற்றி என்றது இப்போ என்ன செய்யணும், பிரபுக்கள் சபைக்கு அனுப்பணும். அங்கே விவாதம் இங்கே சட்டமாக்கப்பட்டு இங்கே வந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு பிரபுக்கள் சபைக்கு அனுப்பணும். இங்கே வெற்றி பெற்றாச்சு, பிரபுக்கள் சபைக்கு அனுப்பி அவர்களை விவாதமாக்கி திருப்பி அதை வாசனை என்று கொண்டு வந்து சட்டமானால் சட்டத்தின்படி இல்லாமல் பிரிய முடியாது. ஏதாவது ஒரு உடன்படிக்கையோடு தான் பிரியணும் என்ற முடிவுக்கு இப்போ வந்தாச்சு. பிரபுக்கள் சபையோட முடிவை பொறுத்து தான் இப்போ இது சட்டமாக்கப்படும். அவர்கள் பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அவர் செய்யாவிட்டாலும் திருப்பி இங்கே வரலாம். ஆகவே இந்த இப்பொழுது ஒரு வாக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை பேர் இருந்தும் ஒரு வாக்கில் தான் இப்போ பிரித்தானிய பாராளுமன்றம் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆக ஏதாவது ஒரு டீலோட பிரிய வேண்டும் என்கின்ற ஒரு சட்டமாக்கப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளதையும் அவதான் இந்த கடந்த ஒரு சில மாதங்களாக நடந்த விவாதங்களை கவனித்து பார்த்தால் பிரிய வேண்டும் பிரியக்கூடாது என்று தான் அடிபாடு நடந்தது. ஆனால் கடைசியாக கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 4ஆம் தேதியை நடத்த வாக்களிப்பில் கடைசியில் எல்லாருமே பயந்து போய் நாங்கள் குறைஞ்சு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் தான் பிரிய வேண்டும், அடிப்படை இல்லாமல் பிரியக்கூடாது என்ற ஓட் வென்றுவிட்டது. ஆக அந்த எங்கேயோ நின்றவர்கள் பயந்து வந்து நின்று இப்பொழுது எல்லோருக்கும் உள்ளூர தெரிகிறது நாங்கள் பிரிய வேணும், ஆனால் ஒரு நியாயமாக பிரிவோம், எல்லா விதமான ஆயுதங்களை பிரிவோம். அப்படி பிரிவதற்கு உண்மையை பிரதமருக்கும் விளங்கிவிட்டது. அவர் நேர்வே கூறுகிறார், நாங்கள் பிரிவோம், ஆனால் ஒரு நியாயமான முறையில் பிரிவோம். அப்போ அதற்கு கட்சியினுடைய ஆதரவு வேணும். கட்சி ஆதரிக்கவில்லை, எதிர்கட்சியை நாடி இருக்கிறார். எதிர்கட்சி இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கும் போல் தெரிகிறது. ஆகவே தான் இன்னொரு விஷயம், ஒரு கேள்வி ஒன்று வருது என்னென்னா, இப்போ அண்மையில் இருக்கிற நாடுகள் இப்போ சுவிட்சர்லாந்து, நோர்வே, வேறு என்ன நாடு, டென்மார்க் எல்லாம் இருக்கிறது. நோர்வேயும் சுவிட்சர்லாந்தும் வேறு விதம், அதாவது EEA, அதான் EUவோட இல்லை. இப்போ அவர்களும் அழகா இயங்குகின்றார்கள் தானே. ஆனால் எல்லா உரிமைகளும் சமம் என்று இல்லை. அந்த வந்து போகிறதுக்குரிய உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்கள் பட்ஜெட்டுக்கு காசு கட்ட தேவையில்லை. அது ஒரு தனி அழகாக நாங்கள் பார்க்கணும். நோர்வே முறை அவர்கள் EUவோட இல்லை, ஆனால் பார்டர் இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் இருக்குதா, அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறதானே. அப்படி ஒப்பந்தமும் இங்கே கொண்டு வரப்பட்டது. அதற்கும் இவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. சரியான உண்மையில் என்னென்னா, அந்த தமிழில் கூறுவான்னா அந்த அடவாடித்தனம் மாதிரி ஏதாவது ஒன்றில் பிரிவோம்னா இல்லை அது சரி வராது, அதுவும் சரி வராது, இதுவும் சரி வராது, ஒன்றுமில்லா பிரிவோம் என்று. சரி, ஒன்றுமில்லா பிரிவோம் என்றது வாக்களிக்கு விட்டால் இல்லை அப்படி பிரியக்கூடாது, நாங்கள் ஒரு அடிப்படை ஒப்பந்தத்தோடு தான் பிரிவோம் என்ற நிலையில் இப்போ இருக்கிறார்கள். உண்மையில் இது 30 ஜூன் வரையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் இதை நீடித்து நாங்கள் ஒரு வருஷமாவது கொடுக்கலாம் என்று. இந்த இடத்துல முக்கியமான கேள்வி, ஸ்காட்லாந்து வேல்ஸோட நிலைமை எப்படி இருக்கு? அவர்கள் 100% 100% பிரியக்கூடாது என்று நிற்கிறார்கள். ஸ்காட்லாந்து சொல்லுகிறது, நாங்கள் எந்த விதத்திலும் பிரெக்சிட்டை ஆதரிக்கவில்லை, எங்களுடைய வாக்களிப்பில் மிகப்பெரிய பெரும்பான்மை ஆதரிக்கவில்லை. ஆகவே அவர்கள் பிரிவதை எதிர்த்து தான் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. ஆனால் அப்படி இருந்தும் இன்னொரு விடயம், இத்தனை கட்சிகள் இருந்தும் SNP, லிபரல் டெமோக்ராட், மற்றது சிறிய உதிரி கட்சிகள், இப்பொழுது புதிதாக உருவான 11 பேர் சேர்ந்த இண்டிபெண்டன்ட், 8 பேர் லேபரும் 3 பேர் கன்சர்வேட்டிவ், இத்தனை பேரை கூட்டியும்
கன்சர்வேட்டிவ் கட்சி இன்னும் பெரும்பான்மையாக 5 or 6 பெரும்பான்மையாக தான் இருக்கிறது. ஆகவே உண்மையான ஒரு சரியான பல பரீட்சை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வேல்ஸ் பாராளுமன்றம் சொல்லுது நீங்கள் அவர்கள் பிரிகிறது, அங்கே வாக்களிப்பில் அவர்கள் பிரிவதற்கு மக்கள் கூட சொன்னாலும் பொதுவாக அவர்கள் இதால் லாபம் அடைகிறதையும் பார்க்கணும். வேல்ஸுக்கு அங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் வர நிதிகள் வேல்ஸுக்கு கூட வருகிறது, அயர்லாந்துக்கு வருகிறது, ஸ்கொட்லாந்துக்கு வருகிறது. அவர்களோட முன்னேற்றம் சம்பந்தமான நிதிகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஈவன் இங்கே யூகேலேயும் இந்த விவசாயிகளுக்கான வேதனம் ஐரோப்பிய ஒன்றியம் தான் கொடுக்கிறது. அதனை விட இந்த சர்வதேச ரீதியாக வேதனம் இல்லை மானியம் ஏன்னா அவர்கள் செய்யாமல் இருக்கிற காலங்களுக்கு அந்த மானியங்கள் கொடுக்கும். அத்தோடு இந்த சர்வதேச ரீதியான விஞ்ஞானிகள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற ஆய்வுக்கூடம் இங்கே தான் இருக்கிறது, யூகேல தான் இருக்கிறது. அதில் அநேகமான ஐரோப்பிய ஒன்றிய விஞ்ஞானிகள் எல்லாரும் இங்கே வேலை செய்கிறார். அதற்காக ஒரு மானியம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கிறது, அது ஆராய்ச்சி விஞ்ஞான ஆய்வுக்கு. ஆகவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மெடிக்கல் ஆய்வு இருக்குது. இதை பிரியும் பொழுது அந்த காசும் பெறாது, அப்படியான ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை விட்டு இவர்கள் நாங்கள் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் என்ற வேறு ஒரு அந்த கோஷ அடிப்படையில் தான் கதைக்கிறார். உண்மை பாதிப்பை பற்றி நம்மளங்க உதாரணமாக இந்த NHS எடுத்துக்கணும். அங்கே வேலை செய்கிற மக்கள், அதாவது தாதிமார்கள், டாக்டர்கள் எடுத்து பாருங்கள், பெரும்பாலும் எங்கே இருந்து வந்துடும், எல்லாமே EU அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் இப்போ குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது சரி, இந்த மன அழுத்தத்துக்குரியவர்கள் இந்த நர்ஸ் மேர் டாக்டர் மேர் உண்மைதானே. அவர்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க், ஏன்னா அவர்கள் வேலை செய்து கொண்டு மன அழுத்தம்னா எப்படி தங்களோட நிலைமை என்னன்னு தெரியாமல் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறது. இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார், தனக்கு இந்த பிரெக்சிட் விவகாரம் துவங்கினது பிறகு தன்னுடைய ட்ரௌசருடைய சைஸ் 4 இன்ச்சு குறைஞ்சிட்டார். அந்த இடத்துக்கு மெலிஞ்சு நெடுக இதுதான் தன்னுடைய இதாக இருக்கிறேன் யோசனையாக இருக்குது தானே. நிச்சயமாக இப்பொழுது அந்த இங்கே இருப்பவர்களுக்கு அந்த மன அழுத்தம் ஒரு புது நோயாக வருகிறது. உண்மையாக இது நேரடியாக பாதிப்பு உள்ளாக போகிறவர்கள். இப்போ பிரெக்சிட் வேணுமென்றவர்களுக்கு மன அழுத்தம் பெறலாம் என்றாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லியும் அது நடக்க இல்லைன்றவருக்கும் அழுத்தம் வரும், பிரெக்சிட் வேண்டாம் என்றவருக்கும் அழுத்தம் 2 பேருக்கும் வரும். அடுத்த இன்னொரு இப்போ இங்கே இருக்கிற எம்பசிகள் EU எம்பசிகள் என்ன செய்யுது, அவர்கள் குழம்பி போய் நான் தனிப்பட்ட ரீதியாக நேற்றைய தினம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளும் பிரெஞ்சு எம்பசியை நான் தொடர்பு கொண்டு அந்த பாஸ்போர்ட் ரினியூவல் புதுப்பிக்கிறது அந்த வெப்சைட் வேலையை செய்தில்லை. இப்போதைக்கு அது வேலை செய்யாது. இப்போதைக்கு வேலை செய்ய கால் பண்ணி கேட்டிங்களா? இல்லை, கால் பண்ண தேவையில்லை. கால் பண்ணால் அதுக்கு தனி காசு, அதுக்கெல்லாம் தேவையில்லை நாங்கள் வெப்சைட்லேயே. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, விளங்கிவிட்டது இன்னும் நடக்குதுண்டு. நேற்றைய தினம் ஒரு கடிதம் பெறுகிறது, இந்த பிரெக்சிட் விவகாரத்தால் எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியும், முடிவெடுக்க முடியாத நிலை இருப்பதனால் எங்களுடைய நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். ஒரு நாளைக்கு 200 அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார்கள் வளமையா. இப்போ ஒரு நாளைக்கு 200 5 நாளையும் 1000 அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல். பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் போடுறதுக்கு முடியாது, காரணம் அங்கே எந்தவித தொடர்பும் இல்லை. டெம்பரரியாக இப்போ இன்றைய காலையிலேருந்து சாடையாக மூவ் பண்ணுறது, வாரக்கிழமை பிறகு வேலை செய்யுமா இல்லையா தெரியாத ஒரு எம்பசியே ஒழுங்காக ஸ்ட்ரக்காக நிற்கிறேன்டா சாதாரண மக்களுக்கு எப்படியா இருக்கும். என்ன வீசா நடைமுறையை கொண்டு பார்க்குறாங்க? வீசான்றது உதாரணமாக இப்போ பிரிந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து இங்கே வருகிறார்கள். முதல் ஒரு 3 மாதம் இருப்பதற்கு எந்த தடையும் இராது. 3 மாதத்துக்கு மேல் இருப்பதனால் விசாவுக்கு பண்ண வேணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். மற்றவர்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது சில மேலதிகமான அட்டைகளை வைத்திருக்க வேணும். எல்லாரும் ETIAS என்ற ஒன்று கொண்டு வருகிறார், யூரோப்பியன் ட்ராவல் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி சிஸ்டம் செய்யுது. அது ஒரு கார்டு மாதிரி கொண்டு இருக்கணும். அப்போ அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மற்றது வீசா அறிமுறை €7 கட்ட வேணும். இந்த ஆஸ்திரேலியா கனடாக்கு செய்கிறது மாதிரி. ஆனால் இது எலக்ட்ரானிக் வீசா பிழையான முறையில் அது விளங்கப்பட்டது. ஒவ்வொரு தடவை விசாவுக்கும் 5 வருஷத்துக்கு 3 வருஷம் 3 வருஷத்துக்கு இருக்கா €7 அண்ட் 6 பவுன் 5 பவுன் அதை ஆன்லைன்லேயே போய் செய்யலாம். இப்போ அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செய்கிற மாதிரி. இது மட்டும்தான்
இப்போதைய ஆமாம், ஏனென்றால் நாளைய தினம் பார்ப்போம் என்ன ஆரூடம் உங்கள் தினசரி பலன் எப்படி இருக்கும் என்று. நாளைய காலமே இந்த நிலைமை மாறலாம். நல்லது. பிரெக்சிட் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை நாம் பார்த்தோம். பாராளுமன்றத்தில் இவ்வளவு கலைபரமான நிலைமை இருக்கு. அந்த மழை விவகாரம் கூறவில்லை. நேற்றைய தினம் இதை நீங்கள் கூறலாம். நேற்றைய தினம் அமர்வு நடக்கும்போது திடீரென்று சபாநாயகர் இருந்து சொன்னால் தயவு செய்து எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் தாரம் வெளியில் போங்க உண்டு. என்னென்றால் பாராளுமன்றத்தில் இங்கே ஒரு பைப் உடைஞ்சு தண்ணி ஓட துவங்கிவிட்டது. அந்த ஓடுற சத்தத்தில் மைக்கில் இந்த சத்தம் இழுக்க துவங்கிவிட்டது. ஆகவே அவர் கடகரண்டு எல்லாரும் அனுப்பிட்டார். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மைக்கில் அந்த தண்ணி ஓடுற சத்தம் கேட்டது. உடனே நிப்பாட்டி விட்டார்கள். எனக்கு சந்தேகம் வந்தது, யாரும் பைப்பை உடைச்சு விட்டாங்களோ. நல்லது. இதோடு இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் புதிய விருந்தினரோடு சந்திப்போம். வணக்கம்.